ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 26வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் மோதுறாங்க. ஏப்ரல் 12 சனிக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 12 பார்த்தோம்னா 3-7 காம்பினேஷன், அதாவது குருவும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம்னா சாய் சுதர்சன். போன மேட்ச் நம்ம இவரை கேப்டனில் கொடுத்துருந்தோம். 80 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தார். இந்த மேட்ச்சு அவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மேட்ச்சு சாய் சுதர்சனுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக சுப்மன் கில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ரன்ஸே அடிச்சிடுவார். அடுத்ததாக ஜாஸ் பட்லர் இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிடுவார். அடுத்ததாக ஷாருக் கான் போன மேட்ச் நல்ல ரன்ஸ் அடித்தார். அவர் ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறம் வந்திருந்தாலும் விளாண்டுருக்க மாட்டார். போன மேட்ச் நம்ம அவர் ட்ரீம் டீமில் கொடுக்கல. ஆனால் ரூதர்ஃபோர்டு வர இடத்துல அன்றைக்கி ஷாருக் கானை மாற்றி இறக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் அடிச்சுட்டு போயிட்டார். ரூதர்ஃபோர்டு வந்தோன்னே அவுட் ஆகிட்டு போயிட்டார். இந்த மேட்ச்சு ஷாருக் கான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சர்ஃபானி ரூதர்ஃபோர்டு ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ராகுல் டிவாட்டியா பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஏன் பவுலிங் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. பவுலிங் கொடுக்கும் பட்சத்தில் இந்த மேட்ச்சில் ஒரு அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரஷீத் கான் போன மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸே எடுக்கலை. போன மேட்ச் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ரெண்டும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அடிச்சிருந்தார். இந்த மேட்ச் ரஷீத் கான்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ஒரு நல்ல ரன்ஸ் கடைசியில் அடித்து கொடுப்பாரு. அடுத்ததாக அர்ஷத் கான் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சாய் கிஷோர் எல்லா மேட்ச்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. எல்லா மேட்ச்சுமே 2 விக்கெட் அதுக்கு மேலே எடுக்கிறாரு. போன மேட்ச் நம்ம சாய் கிஷோர் கேப்டனில் கொடுத்துருந்தோம். 2 விக்கெட்டு மேலே எடுப்பார் சொல்லியிருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஓவரே கொடுக்கல. 15 ஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஓவர் கொடுக்கல. டெத்தில் பார்த்திங்கன்னா கொண்டு போய் அவருக்கு ஓவர் கொடுத்தாரு இல்லை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா 8 விக்கெட் போயிடுச்சு. இருந்தது 2 விக்கெட் தான். ஆனால் அந்த 2டைம் பார்த்திங்கன்னா சாய் கிஷோர் எடுத்துட்டார். இந்த மேட்ச்சில் சாய் கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு முகமது சிராஜ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிரசித் கிருஷ்ணா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கெஜ்ரோலியா ஒரு விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் பார்த்தோம்னா எய்டன் மார்க்ரம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மிச்சல் மார்ஸ் போன மேட்ச் நல்ல ரன்ஸ் அடிச்சிருந்தார். இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 30+ ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நிக்கோலஸ் பூரன் எல்லா மேட்சுமே சிறப்பாக ஆடிட்டு வந்திருக்காரு. இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா விளையாண்டுருவார். அடுத்ததாக அப்துல் சமாது ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக டேவிட் மில்லர் எப்படி எல்லா மேட்சும் ஆடிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார். கடைசியில் ஒரு நல்ல ரன்ஸ் அடித்து கொடுப்பாரு. அடுத்ததாக ரிஷப் பண்ட் அவர் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அடுத்ததாக ஆயுஷ் பதோனி ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்துல் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆகாஷ் தீப் அவரும் ஒரு விக்கெட் எடுப்பார். அடுத்து ஆவேஸ் கான் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக டிக்வேஸ் ரதி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரவி பிஷ்னாய் லாஸ்ட்டாக 1லேருந்து 2 விக்கெட் எடுப்பார். இப்போது ஜிடிலையும் எல்எஸ்சிலையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாய் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ட்ரீம் டீம் வர மாட்டாங்க. ட்ரீம் டீம் கிட்ட நெருக்கி பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அது யாரெல்லாம் பார்த்தோம்னா சாய் சுதர்சன், சர்ஃபானி ரூதர்ஃபோர்ட், அர்ஷத் கான், முகமது சிராஜ், எய்டன் மார்க்ரம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ குஜராத் டைட்டன்ஸில் பேட்டிங்கில் ஜாஸ் பட்லரை ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் ரஷீத் கானை ட்ரை பண்ணலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன் இவங்க 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிஷனுங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த 11 வச்சு எடுத்தது தான். இந்த 11 சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிஷனுடைய அக்யூரஸிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இப்போ சொன்னது ஒரு பொதுவான ப்ரெடிஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து
இந்த ப்ரெடிக்ஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். நான் அதெல்லாம் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். 3 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாரும் பிளேயர்ஸ் வந்து டீமுக்கு வந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய டேட்டா வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களே நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ இன்னும் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் வந்து இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.